Lord, to whom shall we go? You have the words of eternal life. யோவான் 6:68. ஆண்டவரே, நாங்கள் யாரிடம் போவோம்? நிலை வாழ்வு அளிக்கும் வார்த்தைகள் உம்மிடம்தானே உள்ளன. இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அன்பார்ந்த தொலைக்காட்சி விசுவாசிகளே, இந்த சீடர்கள் எல்லாம் உயிர்த்த ஆண்டவரினுடைய பிரசன்னத்தையும் அவருடைய அருளையும் ஆற்றலையும் பெறுவதற்கு முன்பாக அவர்கள் சோர்ந்து போனார்கள். ஆனால் உயிர்த்த ஆண்டவருடைய வல்லமையை பெற்றதும் அவர்கள் உயிர் துடிப்புடன் தைரியத்துடன் தங்களுக்கு எதிரே வரக்கூடிய அது தடைகளானாலும் சரி, எதிர்க்கின்ற மனிதர்களானாலும் சரி, அவர்களுக்கு நிச்சயமாக அவர்கள் இயேசுவினுடைய சான்றாக சாட்சியாக விளங்கினார்கள். செயின்ட் அகஸ்டினுடைய வார்த்தைகள், குட் ஹேபிட்ஸ் லீவ் நோ ட்ரேஸ் இன் அவர் சோல் பட் குட் லவ்ஸ் டூ. நல்ல பழக்க வழக்கங்கள் நம் ஆன்மாவில் எந்த அடையாளமும் விட்டு செல்வதில்லை, ஆனால் தூய அன்பு விட்டு செல்லும். உண்மையான அன்பும் ஆதரவும் இருக்கும் பொழுது அவைகள் நல்ல அடையாளங்களை ட்ரேசஸ் பின்னால் விட்டு செல்லும் என்பது உண்மை. செயின்ட் ஜான் கிறிசோஸ்டம், when questioning about the how comes in, there comes in with it unbelief. எப்படி என்ற கேள்வி எழுமானால் கூடவே அவநம்பிக்கையும் வரும். When we say something is difficult and hard to accept, we spend more time thinking of why we cannot do something than simply doing it. ஒன்றை ஏற்றுக்கொள்ள கடினமாக உள்ளது என்று சொல்லும்போது லகுவாக செய்ய வேண்டியதொன்றை ஏன் செய்ய இயலவில்லை என்று எண்ணி அதிக நேரம் செலவிடுகிறோம். ஏற்றுக்கொள்ள முடியவில்லை, கடினமாக இருக்கிறது என்று நினைக்கும் பொழுது ஏன் வேறு சுலபமாக செய்வதற்கு வழி இல்லாமல் போகிறது என்ற சிந்தனையிலே நேரம் கழிகிறது. 2 கொரிந்தியர் 4:4 திருவசனங்கள் 8-9. நாங்கள் எல்லா சூழ்நிலைகளிலும் இன்னலுற்றாலும் மனம் உடைந்து போவதில்லை, குழப்பமுற்றாலும் நம்பிக்கை இழப்பதில்லை, துன்புறுத்தப்பட்டாலும் கைவிடப்படுவதில்லை, வீழ்த்தப்பட்டாலும் அழிந்து போவதில்லை. ஆகவே இயேசுவினுடைய பிரசன்னம் எப்படிப்பட்ட துர்பாக்கியமான நிலையில் கூட அது உத்வேகத்தை தருகிறது. ஆதிகால கிறிஸ்தவர்களாக இருந்தாலும் சரி, மத்திய நூற்றாண்டுகளில் வாழ்ந்த கிறிஸ்தவர்களாக இருந்தாலும் சரி, இப்பொழுது வாழுகின்ற விசுவாசிகளாக இருந்தாலும் சரி, அந்த விசுவாசம் அவர்களுக்கு சுவாசமாக இருக்கும் பொழுது எதையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனோபலத்தை அவர்கள் பெறுகிறார்கள். இந்த உயிர்த்த ஆண்டவர் நம் உள்ளங்களில் இல்லங்களில் இருந்து செயலாற்ற வேண்டும் என்று நம்முடைய ஜெபத்திலே இப்பொழுது முழந்தாள் படியிட்டு ஜெபிப்போம். Lord Jesus, I surrender my life to you. Be the Lord and Master of my heart, my will, my thoughts, and all my actions. May there be nothing which keeps me from you and your love.
ஆண்டவராய் இயேசுவே, எம் வாழ்வை உமக்கு அர்ப்பணிக்கின்றேன். எம் சொல், செயல், சிந்தை, இதயம், எண்ணம் யாவற்றுக்கும் நீரே அரசராய் இருந்தருளும். உம்மிடமிருந்தும் உம் அன்பிலிருந்தும் யாதொன்றும் எம்மை பிரிக்காதிருப்பதாக.